بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளினால் மிக வேகமாக ரமதானுடைய முதல் பாதியை கடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு பாதி தான் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது என்ற நிலையில் நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக லுஹர் தொழுகைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை கற்றுக்கொள்வோம், அவர்களுடைய வாழ்வின் மூலமாக அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளிலே தொடர் விளக்க உரை வகுப்பு ஒன்றை நாம் நடாத்தி வருகின்றோம். அந்த தொடரிலே கடந்த வியாழக்கிழமை ஒரு புதிய தலைப்பை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிர்வாகமும் முகாமைத்துவமும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிர்வாகமும் முகாமைத்துவமும் என்ற தலைப்பு ஆரம்பித்து வைத்திருந்தோம். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்தார்கள், அவர்களுடைய முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் எவ்வாறு இருந்தன, எப்படி ஒரு அரேபிய நாட்டுப்புற சமுதாயத்தை ஒரு நாகரிக சமுதாயமாக மாற்றியெடுப்பதில் அவர்கள் கையாண்ட விடயங்கள் என்ன என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தங்களுடைய கீழ் பணியாற்றுபவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தார்கள் என்ற விடயம், அதே போன்று வற்புறுத்தி வேலை வாங்காமல் சுதந்திரமான ஒரு வேலை தளத்தை ஏற்படுத்தி அதனூடாக தன்னுடைய பணியாட்களை, தன்னுடைய கீழ் பணிபுரிபவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த முகாமைத்துவத்தை சிறப்பாக செய்தார் என்ற விஷயத்தை பார்த்தோம். மூன்றாவதாக உறவை துண்டிக்கவில்லை. எந்த ஒரு உறவையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டிக்காமல் எல்லோருடைய உறவுகளையும் சேர்ந்து நடப்பவர்களாகவும், யாரையும் விட்டு கொடுக்காமல் சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருந்தவர்களையும் கூட, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களையும் கூட தன்னுடைய சபையிலே இணைத்து கொண்டதன் மூலம் எல்லா மக்களுக்குமான இறை தூதராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பல சம்பவங்களிலிருந்து பார்த்தோம். எதிரிகளை கூட அவர்கள் உறவிலிருந்து விதிவிலக்களிக்காமல் அவர்களோடும் உறவை பாராட்டி இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் நிறைய சம்பவங்களை பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய நவீன மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலே சொல்லப்படுகின்ற இந்த ஃபீல்ட் ரிசர்ச் என்று சொல்லப்படுகின்ற கள ஆய்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே நிறையவே இருக்கிறது. அவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு ப்ரொஜெக்டையும் நிகழ்வையும் அவர்கள் திட்டமிடவில்லை. எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு சீரியஸான ஒரு திட்டமிடலை கொண்டுதான் அவர்கள் நிர்வாகத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை நாம் சொன்னோம். மதீனாவிலே அவர்கள் செய்த அந்த சென்சஸ் குடித்தொகை மதிப்பீடு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கள ஆய்வுக்காக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தமை, ஹிஜ்ரத்திலே அவர்கள் செய்த அந்த திட்டமிடல்கள் என்று பல விஷயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இறுதியாக செயல்வாதம், ஆக்டிவிசம் என்று அழைக்கப்படுகின்ற எதையும் பேசிவிட்டு செல்லுகின்ற நடைமுறையில் இருந்து அவர் விலகி செய்து காட்டிவிட்டு செய்கின்ற ஒரு வழிமுறையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் அறிமுகப்படுத்திய கடவுள் நம்பிக்கை தொடக்கம் அவருடைய அத்தனை நட்பண்புகளும் கூட அவ்வாறு தான் இருந்தது என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கவில்லை, நடைமுறைப்படுத்துகின்ற விஷயங்களைத்தான் பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ற விடயங்கள் தான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம். இந்த 5 நிர்வாக பண்புகளையும் நாங்கள் கடந்த அமர்விலே பார்த்திருந்தோம். இன்றைய அமர்விலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக திறனிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அவர்கள் எதையும் தடாலடியாக ஆரம்பிக்க மாட்டார்கள். சிறியதிலிருந்து ஆரம்பித்து தான் அவர்கள் செல்வார்கள். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு அவர்கள் போவார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போராட்டங்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட, உதாரணத்துக்கு அவர்களுடைய வாழ்வில் நாங்கள் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் முதலாவதாக செய்த போராட்டம் பத்ர் போராட்டம்.
அதுதான் அவருடைய வாழ்நாளில் நடந்த முதலாவது போராட்டம் என்று தான் நாங்கள் பெரும்பாலும் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போராட்டத்துக்கு முந்தியே பல சிறிய சராயாக்களை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சரியத்துன் சராயா என்ற இந்த சொல் சீராவிலே நாங்கள் அறிய கிடைக்கின்ற ஒரு சொல். சிறு படைகள், சரியத்துன் சராயான்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருப்பார்கள் சில நேரம் ஒரு படை, மேக்சிமம் ஒரு 9 பேர் இருப்பார்கள் ஒரு படையில். அவ்வளோதான் அந்த படை. பெரிய நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள், பெரிய ஒட்டம், குதிரைகள், ஆயுதங்கள் எல்லாம் இருக்காது. சின்ன தாக்குதல்களை நடத்துகின்ற சிறிய படைப்பிரிவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இராணுவத்திலே வைத்திருந்தார்கள். அவர்கள் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்ற அடிப்படையிலே நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பும் அவர்களிடம்தான் இருந்தது. எனவே தங்களுடைய தேசத்தை, தேசிய மக்களை பாதுகாக்கின்ற அந்த விடயத்துக்காக அவர்களிடம் ஒரு இராணுவ படை இருந்தது. அதனை மிகச்சரியாக அவர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பத்ர் போராட்டம் இடம்பெறுவதற்கு முன்னாலேயே சுமார் 3 தொடக்கம் 9 பேர்களை கொண்ட சின்ன சின்ன படையெடுப்புகளை அவர்கள் செய்து பார்த்திருக்கின்றார்கள். இது பற்றி வரலாற்று நூல்களிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த சின்ன படையெடுப்புகள் மூலமாக எப்படி வெற்றி கொண்டார்கள், அதனூடாக பலவீனங்களை அறிந்து கொண்டார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு போராட்டத்துக்கு முன்னால் சிறு படையெடுப்புகளை நடாத்தி அதனூடாக களம் கண்டதற்கு பின்னர் தான் அவர்கள் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அவருடைய சொந்த வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் திடீரென பெரும் பிஸ்னஸ்களில் ஈடுபடவில்லை. ஆரம்பத்திலே சாதாரண ஒரு வணிக அல்லது ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருந்து, பிறகு ஒரு வணிக உதவியாளராக இணைந்து, பிறகு வணிக உதவியாளராக இருந்து வணிக மேற்பார்வையாளராக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே மாறி, அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய ஒரு பெரும் வணிகத்தை செய்யக்கூடிய ஒருவராக அவர்கள் மாறினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு எந்த ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சிறிய லெவலில் ஆரம்பித்து பெரிய அளவிலே அதனை கொண்டு செல்கின்ற ஒரு முறையைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். திடீரென எதையும் பெரிதாக அவர்கள் ஆரம்பிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய தாவாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவது அவர்கள் எங்கிருந்து தாவாவை ஆரம்பித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய மனைவியிடமிருந்து தான் ஆரம்பித்தார். சின்ன லெவல், எல்லாம் சின்ன லெவல். முதலாவதே போய் குறைஷி தலைவர்களை போய் சந்திச்சு நான் தான் நபி என்று சொல்லுவோம் என்று அவங்க நினைக்கல். முதலாவது சந்தித்தது தன்னுடைய மனைவியிடம் விஷயத்தை சொல்லி அவர்கள் ஈமான் கொள்கிறார். பிறகு தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய தம்பி, ஆரம்பத்திலே தம்பி, பின்னர் மருமகனாக மாறியவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் போய் தன்னுடைய தாவாவை எத்தி வைக்கிறார்கள். இப்படி மிக நெருக்கமான மனிதர்களுக்கு தான் முதலில் தாவாவை எத்தி வைத்தார். பிறகு சொன்னார்கள் சிறியத்து தாவா, ரகசியமான பிரச்சாரத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று ஒரு தனியான ஒரு வீட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு சென்டர் வேணும். ஒரு தாவாவை செய்வதாக இருந்தால் ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் வேண்டும். அதுவே அதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் அர்கம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு. அவருடைய வீட்டினுடைய ஸ்பெஷல் என்ன, அதையும் நாங்கள் சீராவில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. தெரியும், ஆரம்பத்திலே எதிர்ப்புகள் கூட இருக்கும், தாக்குதல்கள் நடக்கலாம், திடீரென எங்களுக்கு எதிரான முற்றுகைகள் நடக்கலாம். எனவே அதற்கு பொருத்தமான ஒரு இடம் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடு கபாவிலே இருந்து சற்று உயரமான ஒரு மலை உச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு வழியிலே தான் இருந்தது. அதுவும் தனியான ஒரு வீடு, அந்த குடியிருப்புகள் இல்லாத ஒரு பிரதேசம். அப்போ அங்கு போய் இருந்து பார்த்தால் அதை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய வகையிலே அந்த வீட்டினுடைய அமைவிடம் அமைந்திருந்தது. எனவே தான் ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு சஹாபி தான் அர்கம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு. அவரும் இளம் சஹாபி. அவருடைய தந்தைக்கு கூட தெரியாது தன்னுடைய வீட்டிலே இப்படி ஒரு பிரச்சார நடவடிக்கை நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக அந்த பணியை அவர்கள் செய்வார். அப்போ அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பாதுகாப்பு உணர்வு என்று சொல்வார்கள். இந்த சேஃப்டி கன்சர்ன் எப்பவும் கட்டாயம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு சமூகம் பூண்டோடு அழிந்துவிடும். இந்த பாதுகாப்பு கரிசனை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கு. சின்ன லெவலில் ஆரம்பித்து ஒரு 5-6 சஹாபாக்கள் தான் ஆரம்பத்திலே அர்கம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே தாருல் அர்கத்திலே ஒன்று கூடி இந்த மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். பிறகு அவர்களுக்கூடாக மிக ரகசியமாக சிறிய சிறிய குழுக்கள் அமைக்கப்பட்டன. ரசூலுல்லாஹ் அந்த நிர்வாகத்தை பாருங்கள். திடீரென பெரிய லெவலுக்கு போகாமல் சின்ன சின்ன குழுக்கள், இதுக்கு சொல்கிற உஸ்ரா
குடும்பங்கள், சின்ன சின்ன குடும்பங்கள் உருவாகும். குடும்பம்னா அவங்க சொந்த குடும்பம் இல்லை, தௌவா குடும்பம். 5 பேரை 4 பேரை சேர்த்து ஒரு குழுவாக்கி விடுவாங்க. இது நிர்வாகத்திறன். அப்போ அந்த குழுவுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார். அப்போ அவங்க எல்லாரும் இங்கே வர தேவை. குழுவோட லீடர் மட்டும்தான் நரக்கத்துக்கு வருவார். தாருள் நரக்கத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வர தேவை. சில பிள்ளைகள் எல்லாரும் வந்தால் அடுத்த சிலப்பாகி பெரிய பிரச்சனையாகி அவை பாருங்க. அந்த நிர்வாகத்திறனை ஒரு ஆள் தான் மாறு தாருள் நரக்கத்து. அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருக்கு. அவங்க ரசூலுல்லாஹ் நேரடியாக சந்திக்கிறவும் இல்லை, கதைக்கிறவும் இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கிற செய்திகளை போங்க. நல்ல உதாரணம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தங்கை ஃபாத்திமா பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. ஆனால் அவங்க நேரடியாக தாருல் அர்க்கத்துக்கு மாற இல்லை. அவங்களோட வீட்டை போகிறதுக்கு ரசூலுல்லாஹ் அரக்கத்தில் இருந்த ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் நியமித்திருந்தார்கள். அவர்கள் தான் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா. அவர் அடிமை, அவர் ஒரு பெரிய அடிமை. வேலைகளுக்காக வார நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருப்பார், பிறகு மெதுவாக போயிடுவார். அவரை ரசூலுல்லாஹ் போட்டிங்கன்னா உங்களோட வீட்டு பக்கத்தில் தான் ஃபாத்திமா பின் கத்தாபுடைய வீடு இருக்குது, அங்கே தான் நீங்கள் போய் குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவரை பொறுப்பாக்கி வைத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க 3 பேர் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த சம்பவம் நடைபெற்று. அவள் இப்படி இந்த சின்ன சின்ன உசுராக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படி சின்ன லெவலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள், ஒரு பிரிவு கத்தீபான்னு சொல்லுவார்கள். இந்த உசுரால் வந்து கொஞ்சம் பெருத்தது கத்தீபா. அதில் ஒரு 25 தொடக்கம் 30 பேர் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களே ஒன்று சேர்த்தார்கள். இந்த கத்தீபா உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பகிரங்க பிரச்சாரத்துக்கு போனார்கள். பகிரங்கமாக சமூகத்திலே நாங்கள் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சஃபா மர்வாவிலே ஏறி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளோம். அப்போ இந்த சின்ன லெவல் 3 வருஷம் பிடிச்சிது ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த ஒரு பேசிக் ஒரு அத்திவாரத்தை போட்டு எடுக்கிறது. ரைட், நமக்குண்டா உயிரையும் கொடுக்கக்கூடிய, இந்த மார்க்கத்துக்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய, என்ன வந்தாலும் நின்று பிடிக்கக்கூடிய மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை பேஸ்மெண்டாக போட்டு இந்த மார்க்கத்தை கொண்டு செல்வதற்குரிய ஒரு அத்திவாரத்தை ஏற்படுத்துவதற்கு 3 வருடங்கள் பிடித்தது. இந்த சிறியது தவா யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்போடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை ஆரம்பித்திருந்தார்கள். எனவே சிறிய லெவலில் இருந்து தான் எதையும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நிர்வாக பணியாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 7வது விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகத்திறனில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தவறுகளை ஏற்றுக்கொள்வது, பிறர் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது. நிறைய தலைவர்கள்ட்ட இல்லாத ஒரு பண்பு, தான் சொல்வது தான் சரி, தான் வைப்பது தான் சட்டம். ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட, அல்லது முதலாளிகளாக இருந்தாலும் கூட, தலைவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது பிள்ளை என்று அவர்கள் உணர்ந்தாலும் அதனை பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படியாவது தன் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லி அந்த பிள்ளையை நியாயப்படுத்த பார்ப்பார்கள். நான் சொன்னதான் அது அப்படின்னு வருந்தான், அப்படின்னு செய்யத்தான் வேணும் என்று தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் தேடுவார்களே தவிர தன்னை பிள்ளை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். அப்படி ஒரு தலைவன் தவறு செய்வதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது மிக குறைவு. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு மமதை பெரும்பாலும் இந்த தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்களிடத்திலே இயல்பாக வந்து விடுவதுண்டு. எனக்கு கீழே தான் எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நாம் சொல்வதைத்தான் செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்து விடுவதுண்டு. தங்களுடைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இதற்கு நேர்முரணான நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ரபீ இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவாசிகள் பெரும் பெரும் பேரீச்சம் தோட்டங்களை வைத்திருந்தார். நல்ல விளைச்சலும் கிடைத்து கொண்டிருந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தோட்டங்களை அவதானித்து கொண்டு வருகின்ற போது இந்த பேரிச்சம் மரத்திலே செயற்கையான மகரந்த சேர்க்கை ஒன்றை இந்த மதீனத்து விவசாயிகள் செய்து கொண்டிருப்பதை அவதானிக்கிறார்கள். அந்த காலத்திலே அப்படி டெக்னாலஜி எல்லாம் மீந்தி ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு செயற்கையான முறையில் மகரந்த சேர்க்கை செய்வது. இயல்பாக வண்டுகள், தேனி, வண்ணத்தி பூச்சி இது போன்ற பறவைகள் ஊடாகத்தான் இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்படி இல்லாமல் இவங்களே ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு அந்த சேர்க்கையை செய்யக்கூடிய ஒரு முறையை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்து விட்டு கேட்கிறார்கள், என்ன செய்கிறீங்க நீங்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு புதிய நடைமுறை அவருக்கு தெரியாது. அவர் மக்காவிலே ஒரு வியாபாரியாக இருந்தவர். அவருக்கும் விவசாயத்துக்கும் பெரிய அளவில் மக்காவில் சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன செய்கிறீங்க?
வித்தியாசமாக என்னையோ நீங்கள் விவசாயத்தில் செய்கிற மாதிரி காண்றேன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இப்படி தான் வளமையாக இப்படி தான் நாங்கள் செய்கிறோம், இல்லை நல்ல அறுவடை கிடைக்கும், கொஞ்சம் நல்ல இன மரத்தில் இருந்து பூக்களை எடுத்து அடுத்த மர பூக்களோடு நாங்கள் என்ன செஞ்சுடுவோம், மகரந்த சேர்க்கை செய்து விடுவோம், இதனால் எங்களுக்கு அறுவடை கூட கிடைக்குது என்று சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையெல்லாம் மினக்கிறாம விட்டு போடுங்க, அலுவலை பாருங்க, அது அல்லாஹ் தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன மரம் மாற்று கருத்து இல்லை என்று எல்லாரும் அந்த வருஷம் பேரிச்ச மரத்துக்கு செயற்கை மகரந்த சேர்க்கை செய்வதை நிறுத்தி கொண்டார்கள். தேவையில்லை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வானாமன்னு நிறுத்திட்டாங்க. நிறுத்தி போட்டு பார்த்தால் அந்த வருஷம் அறுவடையின் போது எல்லாருக்கும் லாஸ்ட், வளமையாவார அறுவடை வரல. இது என்னது வளமையாக வரக்கூடிய அறுவடை இந்த முறை இல்லாமாக்கி விட்டாங்க என்று ஒரு கவலையோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்க, என்ன இந்த முறை அறுவடையெல்லாம் குறைஞ்சிட்டான் என்று கேட்குறான். அப்போ சஹாபாக்கள் கேட்க, நீங்கள் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னேன் பேரிச்ச மர மகரந்த சேர்க்கை நாங்கள் செஞ்சு வளமை அறுவடை கூட கிடைச்சிட்டு நீங்கள் இல்லவா சொன்ன இதை செய்யக்கூடாது என்று சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த கதையை நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்தும் ஆலமு பி உமூரி துனியாக்கும் என்ற வாசகத்தை தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னார். அந்த வாசகத்தை நீங்கள் தமிழில் வாசிச்சு பாருங்க. நான் ஒரு மனிதன் தான், நான் உங்களுக்கு தீனுடைய விஷயத்தில் கட்டளையிட்டால் அதனை நீங்கள் பின்பற்றுங்க. நான் ஒரு மனிதனாக இந்த கருத்தில் தோன்ற செய்திகளை எல்லாம் சொல்லுவேன், அதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது. அந்தும் ஆலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட விஷயத்தில் நீங்கள் தான் அறிஞ்சால், நான் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை இப்படியே சொன்னாங்க. ஒரு தலைவராக இப்படி ஏற்றுக்கொள்றேங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பக்குவம் வேண்டும். இல்லாட்டி என்ன சொல்லிக்கலாம், அது அறுவடை குறைஞ்சதுக்கு வேறு என்ன காரணம் இந்தியும், நான் சொன்னது காரணம் இல்லை என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சதான் ரைட், நான் சும்மா ஒரு கருத்து தானே சொன்னேன், அதை விட்டுப்படவில் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எதை செஞ்சால் உங்களுக்கு அறுவடை கூட வருமானு உங்களுக்கு தானே தெரியும். அந்தும் ஆலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட விவகாரங்களில் நீங்கள் தான் அறிந்தவர்கள், நான் அல்ல. எனவே நீங்கள் என்னை மார்க்க விஷயத்தில் பின்பற்றுங்கள், என்னுடைய கருத்து சார்ந்து நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு கட்டுப்படணும் மட்டும் தேவையில்லை என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு தலைவரை எப்படி சொல்லியிருக்கணும், நான் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் எனக்கு தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், நான் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் மனதோடு தான் தவறு செய்திருப்பதாக உணர்ந்து உடனே சொல்கிறார்கள், நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்களுடைய உலக விவகாரங்களில் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்கள் செயற்பட்டு கொள்ளலாம், இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தனது தவறை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தவறுகள் செய்கின்ற போது அல்லது பிள்ளையா ஒரு விஷயத்தை சொன்னால் யாராவது அதனை பிள்ளை என்று சுட்டி காட்டினால் நியாயப்படுத்தக்கூடாது. சாரி, நான் பிள்ளையா சொல்லிப்பேன், நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க என்று சொல்கிறதால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. அதைத்தான் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இன்னும் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த பனு குறைலா சம்பவம், பனு குறைலா சம்பவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் நடந்த மிக அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். என்னென்னு சொன்னால், இந்த பனு குறைலாக்கள் அஹ்ஸாப் போராட்டத்தின் போது, இந்த அகலி யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட் தாரேன்னு சொல்லி ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் உங்களோட தான் யார் ரசூலுல்லாஹ் அனுப்போம். மதீனாவில் இருந்த ஒரு சிறு குழு தான் இந்த பனு குறைலாக்கள், யூதர்கள், யூத குழு, தனியாக யூதர்கள். அப்போ அவங்க ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க, நாங்கள் உங்களோட தான் நிற்போம், உங்களுக்கு சப்போர்ட் தருவோம், உங்களோட போராடுவோம் என்று சொல்லி போட்டு அஹ்ஸாப் போராட்டத்தின் போது துரோகம் செய்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சதித்திட்டம் முன்னிறுத்தி அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களையும் தயாரித்து வைத்து போராளிகளையும் தயாரித்து வைத்து இந்த அஹ்ஸாப் போராட்டத்திலே பெரும் சதி ஒன்றை செய்தவர்கள் இந்த யூதர்கள், இந்த பனு குறைலாவினுடைய யூதர்கள். கடுமையான ஒரு சதி, அந்த சதியை அது மன்னிக்கவே இயலாங்கிற அளவுக்கு ஒரு குற்றச்செயல். ஏன்னா உங்களுக்கு தெரியும், போரில் மாறி நிற்கிறேங்கிறது ராச துரோகம். அது எங்கேயும் தான் ஒரு போராட்டத்தில் ஒரு ரகசிய தகவலை வெளியிட்டால் அது பெரிய ஒரு இராச துரோகமாக கருதப்படும். இப்பயும் தான் இந்த நாட்டிலையும் நம் நாட்டினுடைய அரசியல் தகவல்களை, இராணுவ தகவல்களை கசிய விடுவது என்பதே அந்த நாட்டுக்கு செய்கிற பெரிய ராச துரோகமாக கருதப்பட்டு பெரும்பாலான நாடுகளில் அதுக்கு மரண தண்டனை தான். அக்காங்கால் ஒன்றும் கதைக்கிறல அந்த நாட்டில், நான் அவங்கள வச்சிருக்கல, அது பெரிய டேஞ்சர் அது. அப்போ அப்படியான ஒரு வேலையை தான் இவங்க பனு குறைலாக்கள் செஞ்சாங்க. ஆனால் ஃபுல்லி யூதர்கள், முழுமையாக யூதர்கள். அப்போ இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை கடைசியில் போராட்டம் பண்ணி வெற்றி தானே, அஹ்ஸாப் போராட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வெற்றி. அப்போ அகலியை தோண்டி இவங்களோட சதியெல்லாம் முறியடித்து வெண்டாச்சு. ஆனால் பலரை இவங்க சதித்திட்டம் செஞ்சு சஹாபாக்களை எல்லாம் கொலை செய்திருந்தாங்க.
அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு குறைலாக்களோடு முரண்பட்டு கொண்டு அவர்களை பிடித்து வைத்து கைதிகளாக பிடித்து வச்சுக்கொண்டு இவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குற என்ற ஒரு பிரச்சனை போகிற நேரம் ரசூலுல்லாஹ் யூத வம்சத்தைச் சேர்ந்தவர் அல்ல. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூதர்களோடு மதீனாவில் மிக நெருக்கமாக பழகிய ஒரு ஆள். அவர்களோடு இருந்தவர், அவர்களுடைய தலைவராக கூட இருந்திருக்கிறார். மதீனாவினுடைய தலைவராக இருந்தவர் தான் சாத் இப்னு முஆத். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் போய் இவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பளிப்பது என்கின்ற விஷயத்திலே தான் முடிவெடுத்து ஒரு முடிவை அறிவித்தால் சில நேரம் அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த முடிவை என்பதற்காக அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களில் இருந்து உங்களோடு இருந்த ஒருவரையே உங்களுக்கு தீர்ப்பளிப்பதற்கு நியமிக்கட்டுமா என்று கேட்குறாங்க. யார்கிட்ட? கைதிகள்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ இருக்கக்கூடிய அந்த கைதிகள் சொல்கிறாங்க, ஆம், நீங்கள் யாரை நியமிக்க போகிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிப்பேன். அவருடைய தீர்ப்பு எதுவோ அதுதான் என்னுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுவேன் என்று ஒரு இறை தூதர், ஒரு சமூகத்தினுடைய தலைவர் தான் டிசிஷனை மேக் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் அவர் டிசிஷனை எடுக்கவில்லை. தீர்மானம் எடுக்கின்ற எல்லா ஆற்றலும் அவருக்கு இருந்தது, எல்லா சக்தியும் இருந்தது, எல்லா சட்ட ரீதியான அதிகாரமும் அவருக்கு இருந்தும் கூட அவர்கள் இப்படி சொன்னார். பிறகு சாத் இப்னு முஆதை அழைத்து வருகிறார்கள். அவர் காலிலே அடிபட்டு வீட்டிலே மதீனாவிலே இருந்தார். அவரை பனு குறைலாவுக்கு அழைத்து வந்து அந்த பனு குறைலாவிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நீங்கள் தீர்ப்பளி. அப்போ அவர் யூதர்களை பார்த்து கேட்குறார், நான் தீர்ப்பளித்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஓ, நீங்கள் சொல்கிற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அப்போ அவங்க நினைச்சாங்க, மதீனா ஆள் நம்மடால் நமக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு அளிப்பார்ன்னு நினைத்தாங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பி கேட்குறாங்க, எல்லாரும் கட்டுப்படுவார்களா என்று கேட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி, நான் உங்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவேன் என்று சொன்னார். சாத் இப்னு முஆத் நேரடியாக ரசூலுல்லாஹ் நீங்கள் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுவீங்களான்னு கேட்காம எல்லாரும் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பாடுவார்களா என்று ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பி கேட்டார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், நான் உட்பட எல்லோரும் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் மனசில் என்ன தீர்ப்பை நினைச்சிருந்தாங்களோ அதை விட கடுமையான ஒரு தீர்ப்பை சொன்னார். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தை அந்த இடத்தை சொல்லல, சாத் இப்னு முஆதுடைய கருத்தை தான் ஏற்றி நிறைவேற்றினார்கள். சாத் இப்னு முஆத் சொன்னார், இவர்களில் பெண்கள், சிறுவர்கள் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் கைதிகளாக கொஞ்ச காலம் எங்களிடம் இருக்க வேண்டும், அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும், இந்த துரோகத்தில் நேரடியாக ஈடுபட்ட அனைவரும் கொல்லப்பட வேண்டும். இது அவருடைய தீர்ப்பு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீர்ப்பை ஆரம்பத்தில் நினைச்சிருக்கல். ஆனால் சாத் இப்னு முஆதுடைய இந்த கடுமையான தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி தான் அவர்கள் இவர்களோடு மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை எந்த சமுதாயத்தோடும் நிறைவேற்றல. எல்லா சமுதாயங்களோடையும் மன்னிப்பு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த பனு குறைலா சம்பவத்தில் மாத்திரமே கடுமையாக நடந்து கொண்டதுக்கு காரணம் அவங்க செஞ்ச பெரிய துரோகம். எதிரிகளாக இருந்தால் மன்னிக்கலாம், இது துரோகம், துரோகிகள் கூடவே இருந்து எங்களோட ஒப்பந்தம் செய்துவிட்டு அதை மீறி எங்களுடைய சகல தகவல்களையும் எதிரி தரப்புக்கு வெளிப்படுத்தி பாரிய துரோகம் செய்திருந்தாங்க. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு தலைவராக டிசிஷன் எடுக்கக்கூடிய அவ்வளவு அதிகாரமும் இருந்தும் எடுக்க இல்லை என்பது தான் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விஷயம். அதே மாதிரி தான் உஹது போராட்டம் நடக்கும். ஹிஜ்ரி 3 உஹது போராட்டத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஷூரா கூட்டம் நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை, சொல்லி போட்டாலும் பார்த்திக்கலாம், ரைட், இதுதான் சிஸ்டம், இப்படி தான் போராட போகிறோம்னு கேட்டிருக்கலாம். அப்படியா இல்லை, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு மஷூரா கூட்டம் கொண்டு வைக்கிறார்கள். வைத்து சொன்னார்கள், ரைட், இப்படி தான் உஹது போராட்டம் நாங்கள் செய்ய போகிறோம். என்னுடைய கருத்து என்னவென்றால் மதீனாவுக்கு உள்ளேயே நாங்கள் இருந்து போராட வேண்டும் என்று சொன்னார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மதீனாவுக்கு வெளியில் போய் போராட வேண்டும் என்று கருத்தை சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நாங்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து போராடுறது உசிதமல்ல, வெளியே போய் போராடுவோம் என்ற கருத்தை சொன்னார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஒரு ஜனநாயக அடிப்படையிலே தான் அந்த தீர்மானத்தை விடுகிறார்கள். அதிகமானவர்கள் என்ன கருதுகிறீர்கள் என்ற கருத்தை கேட்கிறார்கள். பலருடைய கருத்து மதீனாவுக்கு வெளியே சென்று உஹது என்ற இடத்திலே தான் நாங்கள் போராடுவோம் என்ற ஒரு கருத்தை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தை வாபஸ் பெற்று மதீனாவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதில்ல, வெளியே போவோம்னு சொல்லி அந்த முடிவை எடுத்துக்கொண்டு உஹது என்கின்ற இடத்துல போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடிவின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் என்று கருதினார்கள். அந்த போராட்டத்தில் தோல்வி, உஹது போராட்டம் முஸ்லிம்களுக்கு தோல்வியில் அமைந்த ஒரு போராட்டம். அப்படி இருந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஒன்று கருது. ஆனால் அப்போ கூட ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லலை, நான் சொன்னேன் தானே என்ற டிசிஷனுக்கு நீங்கள் வந்திருக்கலாம் தானே என்று சொல்லலை. மஷூராட முடிவு தான் என்ற முடிவு.
இது இந்த தலைவர்கிட்ட வர வேண்டிய முக்கியமான ஒன்று. கருத்து மேலாதிக்கம் என்கிறது இன்றைக்கு நிறைய நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டு வந்து கூட்டம் நடத்துவது, அது இன்றைக்கி நிறைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே அவங்க டிசிஷன் எடுத்துருவாங்க, இப்படி தான் செய்யுது. ஆனால் என்ன மினிட்ஸில் வரணும், எல்லாரும் இருந்து கதைச்சி தான் இந்த டிசிஷன் எடுத்து என்ன வரும், எழுத்தில் வரும், தீர்மானத்தில் வரணுமன்றதுக்காக வேண்டி அந்த முடிவை சொல்லி அதன் பக்கம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி செய்கின்ற மீட்டிங்ஸ் தான் இன்றைக்கு அதிகமே தவிர உண்மையான மஷூராக்கள் நடைபெறுவது மிக குறைவு. எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்று தீர்மானம் எடுக்கின்ற இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மிக மிக அரிதாகவே இந்த சமூகத்தில் நடைபெறான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு உண்மையாக, நேர்மைக்கு நேர்மையாக எல்லா மனிதர்களுடைய கருத்துக்களையும் ஏற்று நடக்கக்கூடிய ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 8வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக திறனிலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த கம்யூனிகேஷன், இந்த தொடர்பாடல், தொடர்புகளை முறித்து கொள்ளாத அல்லது தொடர்புகளை உருவாக்கி கொள்கின்ற அந்த திறன், இந்த நிறைய பேர்த்து இந்த திறன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் மிக ஒரு சுட்டியாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் பரந்த அறிவு இருந்தது மக்களை பற்றி. அவர்கிட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் இவர் யார்? ஒரு மனிதர் அங்கேருந்து வரும்போதே அவரை பற்றின தகவலை கேட்டுருவாங்க. யார் இவர், இவரை பின்னணி என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் யார் இவர் என்னன்னு சொல்லி எல்லாரை பற்றியும் பெரும்பாலும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவரோட பழக்கம் என்ன, அவர் ஒரு நெருக்கமான வியாபாரியாக இருந்ததால் மக்களோட மக்களாக நிறைய தகவல்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ அவரை பற்றி தகவலை நான் ரசூலுல்லாஹ்க்கு சொன்னோம். ரசூலுல்லாஹ் அந்த தகவலை வச்சுட்டு தான் அவருக்கு தீர்ப்பு சொல்லணும். அந்த தகவலை அனலைஸ் பண்ணித்தான் அவருக்குரிய விஷயங்களை சொல்லணும். இது அந்த மக்களுக்கு பெரும் அது ஒரு கவர்ச்சியாக இருக்கும். தனக்கேற்ற வகையில் ஒரு தீர்ப்பு கிடைத்ததை நினைத்து அவர்கள் மனமகிழ்வார்கள். இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த ஒரு பண்பு. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு தொடர்பு சாதனமும் இல்லை. இப்போ நாம வெளிநாட்டோட எவ்வளோ அழகாக எந்த ஒரு தொடர்பையும் மேற்கொள்றேங்கிறது லேஸ், பயணங்கள் போகிறேங்கிறது வெரி சிம்பிள். இப்போ ஆனால் அப்போ பாருங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் எதுவும் வளர்ச்சி அடையாத காலம், இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எதுவும் வளர்ச்சி அடையாத ஒரு காலம். பெரிய தொடர்பாடல் திறன் ஒன்றும் இல்லை, கருவிகள் ஒன்றும் இல்லை, போக்குவரத்து சாதனங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் உலகத்தில் எல்லா மூல முடுக்குக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தவா போனிச்சு. எப்படி போனது, எப்படி அவர்களுடைய அந்த விரிந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது என்பதை நாங்கள் நிர்வாகத்திலே பார்த்து இன்றும் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த விஷயம். 7ஆம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான ஒரு ராட்சத நிர்வாக கட்டமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ராட்சத அமைப்பு. 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தானே கடைசா ரசூலுல்லாஹ்வுடைய அரஃபா பேருரையில் ஒன்று கூடினது. வராதாக்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்தாக்கள் வராதாக்களுக்கு இந்த செய்தி எத்தி வைங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ வந்தது 1,00,000க்கும் மேற்பட்ட ஆக்கள், வராம எத்தனையோ பெண்கள், வயோதிபர்கள், குழந்தைகள் எல்லாம் அந்த அரஃபா பேருரையில் கலந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய நெட்வொர்க் உருவாங்க. அந்த 1,00,000 சனத்தோ நிச்சயமாக மதீனாவுக்குள்ளே இருந்தாக்கள் இல்லை, பல பிரதேசங்களில் இருந்தவர்கள். ஒரு நெட்வொர்க், எல்லாருக்கும் போகக்கூடிய அந்த செய்தி, அந்த செய்தியை கடத்துகின்ற முறைமை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொடர்பிலே இருந்ததை நாங்கள் பார்க்கணும். நீங்கள் யோசிச்சு பார்க்க இல்லையா? நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி 1,00,000 பேருக்கு உரையாற்றினார்? மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, எப்படி 1,00,000 பேருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உரை கேட்டது? அரஃபா பேருரை கேட்கறதுக்கு 1,00,000 பேரும் வந்திருந்தாங்கன்னு வருது. அப்போ 1,00,000 பேருக்கும் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீச் கேட்டது? அதுக்கு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க, ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டம். ரசூலுல்லாஹ் பேசுவதை பேசு தூரத்திலிருந்து அறிவிப்பு செய்கின்றவர்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தார். ரசூலுல்லாஹ் பேசுகிற சத்தம் கொஞ்சம் பேர் தாங்க, அவர்கள் எதை பேசுகிறார்களோ அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்க அடுத்த சைடு அவங்க பேசும்போதே அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, அது அப்படியே போய் சேரும் அந்த சமுதாயம். இப்படி ஒரு ஸ்டைலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பி வைத்திருந்தார். அப்போ இதனை நாங்கள் பார்க்கணும். ஆசியா கண்டத்தில் இருந்து கொண்டு எகிப்தோடு தொடர்பை வைத்திருந்தால் அது ஆப்பிரிக்கா கண்டம், எத்தியோப்பியாவோடு தொடர்பை வைத்திருந்தால் அது ஆப்பிரிக்கா கண்டம். அப்போ இவ்வாறு கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடல் கடந்து இலங்கை, இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் இந்த பகுதிக்கு கூட, வளைகுடா நாடுகளில் இருந்து இந்த தென்னாசியா வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தவா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே வந்துவிட்டது என்றால் எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சாதாரணமாக அந்த காலத்தில் பிஸ்னஸ் வியாபாரங்களுக்கு போகிறவங்க கூட ஒட்டகங்களில் போவாங்க. மிக நீண்ட காலம் எடுக்கும், ஒரு ஊருக்கு போயிட்டு வரதுக்கு பல மாதங்கள் எடுக்கும்.
இப்படியான ஒரு சூழலில் எந்த விதமான கம்யூனிகேஷன் எரரும் வராமல் அதை பாதுகாக்கிறேங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு நிர்வாக திறன் இருந்தால்தான் இதனை செய்ய முடியும் என்பதை நாங்கள் அதுக்காக தான் நான் அப்போ அதை சொன்னேன். இந்த உஸ்ரா, கத்தீபா, தௌரா என்று நிர்வாக செட்டப் இருந்தது. எல்லாரையும் சந்திக்கிறது, எல்லாரும் ரசூலுல்லாஹ் பார்க்கறது, எல்லாரும் எந்த நேரம் மக்காவில் இருக்கிறது. ஆனால் இந்த நியூஸ் போகும், இந்த செய்தியை பரப்பக்கூடிய அளவில் அவங்களுடைய அந்த சிஸ்டம் கிரியேட் ஆகியிருந்தது என்பதை தான் நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 14 நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கு நாங்கள் ரசூலுல்லாவை படித்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய எழுத்தாளர்களை கொண்டு தான் சொல்ல எழுதிய கடிதங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதனை இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் எழுதின கடிதங்கள் இன்றும் இருக்கிறது. ஒஃபிஷியல் ஸ்டாம்ப்ங்கிற சிஸ்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம், ஒரு கடிதத்தை பார்த்து போட்டோம், இது என்ன கடிதம், சும்மா கையெழுத்து மட்டும்தான், ஒரு ஒஃபிஷியல் ஸ்டாம்ப் இல்லை, ஒரு முத்திரை இல்லை, ஒரு அலுவலக முத்திரை இல்லையா என்று கேட்குறோம் இல்லையா? இன்றைக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி நாம் கதைக்கிறோம். ரசூலுல்லாஹ் இன்றைக்கு தன்னுடைய கடிதங்கள் எல்லாத்துலேயும் ஒஃபிஷியல் ஸ்டாம்ப் அடித்து தான் அனுப்பினான். ஏண்டா இப்படி சிஸ்டம்? இதுக்கு நாம் அவரை சொல்கிறோம் எழுத வாசிக்க தெரியாத ஒருவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்ததுங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவங்க எழுதின கடிதங்கள், அவங்க பேசின முகாமைத்துவ வழிகாட்டல்கள், அவர்கள் செஞ்ச அரசியல் ஒப்பந்தங்கள், அவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட சாசனங்கள், ஆட்சி அரசியல் விவகாரங்கள் அனைத்தும் எழுத்து மூலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ரிட்டன் ஃபார்மட்டில் இன்றைக்கு வாய்மொழி அவர்கள் எழுத்து மூலத்தில் இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு தான் எழுத வாசிக்க தெரியும், ஆனால் அவன் அவ்வளோ விஷயத்தையும் எழுத்துல தான் வச்சுக்கொள்ள சொன்னான். ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய வாசகம் எழுத்துல இருந்தது. அரஃபா பேருரை எழுத்திலேயே சஹாபாக்கள் அவடத்தை எழுதி வைத்திருந்தார்கள். மதீனா சாசனம் எழுத்தில் தான் எழுதப்பட்டது. அக்கபா உடன்படிக்கை எழுத்திலே எழுதப்பட்டு சாட்சியாளர்கள் கையெழுத்திட்டு இருந்தார்கள். பாருங்க எப்படி இந்த சிஸ்டம் சொல்லி இன்றைக்கு நாம பேசுகிற நவீன மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிற என்பதை நாங்கள் பார்க்கிறோம். டாக்டர் ஹமீதுல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவருடைய சீரா தான் அது. ஆனால் அவர் சீரா புத்தகத்தில் என்னத்தை தொகுத்தார் தெரியுமா? ரசூலுல்லாவுடைய ஆவணங்கள். அதான் அவருடைய புத்தகம், டாக்டர் ஹமீதுல்லாவுடைய புத்தகம். ரசூலுல்லாவோட டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் வைத்திருந்தார் நிர்வாக ரீதியாக என்ன தனி ஆய்வு ஒன்றே எழுதியிருக்கிறார். 600க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த நூலிலே ரசூலுல்லாவுடைய 23 வருட தாவாவிலே அவர்கள் பயன்படுத்தின சகல ஆவணங்களையும் தேடி அதற்காக அவர் பயணங்கள் மேற்கொண்டு பல மியூசியங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு பயணம் செய்து அதையெல்லாம் ஒளிப்பிரதி எடுத்து ஸ்கேன் பண்ணி தன்னுடைய புத்தகத்திலே இணைத்து இதுதான் ரசூலுல்லாஹ்வின் இந்த கடிதம், இதோட மூலப்பிரதி இந்த நாட்டில் இந்த மியூசியத்தில் இப்படி இருக்கு இப்பையும் என்று அந்த தொல்பொருள் ஆவணங்களை ரசூலுல்லாஹ் வரலாற்று இலக்கிய மூலாதாரமாக தான் நாங்கள் படிக்கிறோம். சீராவை ஒரு வெறும் டெக்ஸ்டாக தானே படிக்கிறோம். இவர் வித்தியாசமாக அது தொல்பொருட்களையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது கல்வெட்டுக்கள் சொல்கிறார். கல்வெட்டுக்கள் என்னென்ன கல்வெட்டுக்கள் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை அந்த காலத்தில் மறந்துவிடும் என்பதற்காக செதுக்கி வைத்திருந்தார்கள் சில இடங்களில். அந்த விஷயங்களெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்து தன்னுடைய புத்தகத்திலே கொண்டு வந்து ஒரு பெரும் பணியை செய்திருக்கிறார் டாக்டர் ஹமீதுல்லாஹ். 600க்கும் மேற்பட்ட அரபு மொழியிலே தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருட தவ்வாவிலே அவர்கள் பயன்படுத்திய சகல ஆவணங்களையும், ஒரு அரசாங்கம் எவ்வளோ ஆவணம், அந்த எல்லா ஆவணத்தையும் அவர் தொகுத்திருக்கிறார். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நூலாக இருக்கிறதை பார்ப்பாங்க. அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்றா பாருங்க, ஆச்சரியமான விஷயம். ரசூலுல்லாஹ் எழுதின கடிதங்களினுடைய தொகையை 23 வருஷ வாழ்க்கை வரலாறு பிரிச்சா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 டாக்குமெண்ட் தயாரிச்சிங்க ரசூல். ஒவ்வொரு நாளும் 2 டாக்குமெண்ட் தயாரிச்சு அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 23 வருஷத்துல 365 நாள் படி 23 தர 365 தர 2 பெருக்கி பார்த்தா என்ன தொகை வருமோ அதுதான் ரசூலுல்லாஹ் டாக்குமெண்ட்ஸ் என்று அவர் சொல்றார். 365 நாள் 23 வருஷம் ஒரு நாளைக்கு 2 கடிதம் இப்படி ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. தொகுத்து சொல்லுவாங்க. ஒரே நாள் எல்லா நாளும் 2 எழுதினார் அல்ல, அது அர்த்தம் இல்லை. சில நாட்கள் அதிகமாக எழுதிப்பாங்க, சில ஆவணங்களை தயாரிச்சுப்பாங்க. மொத்தமாக பார்க்குற நேரம் சராசரியாக ஒரு நாளைக்கு 2 ஆவணங்களை தயாரிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாக திறமை இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். தனக்கு எழுத தெரியாது என்பதால் ஒரு எழுத்தாளரை, ஒரு காத்திபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து விட்டு இரவு வேளைகளிலே தன்னுடைய வீட்டுக்கு அவரை வரவழைத்து இந்த கடிதங்களை தயார் செய்து வைப்பார். காலையிலே அதனை சரிபார்த்து விட்டு உரிய தூதுவர்களிடம் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அவர்கள் எழுதிய கடிதங்கள் ஆபிரிக்க நாடுகள், சிரியா, யமன் போன்ற நாடுகளுக்கெல்லாம், கவர்னர்களுக்கெல்லாம் அவர்கள் எழுதிய ஆவணங்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கல்வெட்டுக்களாம் சில இடங்களில் பதியப்பட்டிருக்கிறத பார்க்கலாம்.
டாக்டர் ஹமீதுல்லா இதையெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி தன்னுடைய புத்தகத்தில் இதையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பெரும் பெரும் மன்னர்களுக்கு தாவாவை எத்தி வைத்தார். பாருங்கள், அந்த விஷனை பாருங்கள். நாம் அரபுலகத்துக்கு தானே தூதராக அனுப்பப்பட்டோம், இங்கே மட்டும் தாவா அச்சீவ் பண்ண அவங்க யோசிக்கணும். அவங்களோட விஷன் பரந்த விஷயம், உலகம் முழுவதும் என்னுடைய செய்தி போக வேண்டும். அதுக்காக யாருக்கு கடிதம் பண்ணினாங்க? பெரிய பெரிய மன்னர்களை அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள்னா கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ், தாரீஹு தபரி, நான் அன்னைக்கு சொன்ன முதலாவது அமர்வுகளை இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். தாரீஹு தபரி இந்த நூலை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுகின்ற போது அவர்கள் தன்னுடைய ஆய்வுக்குட்பட்ட 8 கடிதங்களை கொண்டு வருகிறார்கள். 8 கடிதங்கள். இந்த 8 கடிதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுக்கு எழுதிய கடிதங்கள். அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களுக்கு 8 பேருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அந்த கடிதங்களை எல்லாம் கொண்டு வரார். அந்த வாசகத்தை எல்லாம் சொல்லி அவர் அதனை விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. வஹாப் இப்னு அபி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இலங்கை திருநாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இதை பற்றி நிறைய மேற்கத்திய ஆய்வாளர்கள் கூட சில தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது நபிமொழி நூல்களிலே இதற்கான ஹதீஸ் ஆதாரங்கள் கிடையாது. வரலாற்று குறிப்புகளிலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய இலங்கையினுடைய பூர்வீகத்தை, முஸ்லீம்களுடைய பூர்வீகத்தை நாங்கள் தேடுகின்ற போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இங்கே தவ்வா வந்துச்சு. வஹாப் இப்னு அபி ஹப்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை கொடுத்து, சிங்கள மன்னர்களுக்கு இதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அனுப்பிய கடிதங்களை அவர் கொண்டு வந்து ஆசியாவுக்கு வந்து, கடல் கடந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலிருந்து கடல் கடந்து இலங்கைக்கு அவர் அதனை கொண்டு வந்திருக்கின்றார். பிறகு சீனாவிலே அவர் மரணித்தார். செல்லுகின்ற போது சீனாவிலே அவர் மரணித்ததாகவும் அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 628 632 வரைக்குமான இந்த காலப்பகுதியில் 2 வருடங்களை இலங்கையிலும் 2 வருடங்களை சீனாவிலும் அவர் கழித்திருக்கக்கூடும் என்று வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றார். துல்லியமான வரலாற்று தகவல்கள் பெற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கல. ஆனால் அவர் வந்ததற்கான ஆதாரம் இருக்குது. அவருடைய ஜியாரத், அவருடைய அடக்கஸ்தலம் சீனாவில் இருக்கிறதும் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு ஆதாரம் இருக்குன்னு பார்த்தா, இவர் வந்த காலத்தில் இலங்கை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது யார்? போர்த்துகீஸ். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு பின் 500களில் தான் போர்த்துகீர் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த போர்த்துகீருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற காலப்பகுதியில் தான் இவருடைய இந்த வருகை இருந்தது. எனவே தான் போர்த்துகீருடைய அந்த காலத்தினுடைய கோட்டை வரைபடத்திலே, கொழும்பு கோட்டையிலே இவர் ஒரு சிறிய பள்ளிவாசலை அமைத்ததாகவும் அந்த பள்ளிவாசல் அந்த கோட்டை வரைபடத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்ததாகவும் சில ஆய்வாளர்கள் சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தான் பாருங்கள், ஒரு கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு தூதுவர் அனுப்பி அவர் பவர்ஃபுல்லாக இந்த நாட்டு மன்னர்களோட ஒப்பந்தம் செஞ்சு கடிதங்களை கொடுத்து இங்கே பள்ளிவாசல் கட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் நிர்வாகத்திறனோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இருந்திருக்க வேண்டும். மொழி தெரியாது, இனம் வேறு, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்படி அரசியல் நிர்வாக விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது எல்லோரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் வெறும் ஒரு ஆன்மீக தலைவர் அல்ல. பாருங்கள், அரசியல் ரீதியாக அவர்கள் எப்படி செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதம். நீங்கள் இதில் பார்க்கலாம், திரையில் விளங்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எழுதப்பட்ட கடிதம். அந்த காலத்தில் அரபு மொழிக்கு நுக்தா கிடையாது. நீங்கள் பாருங்கள், நுக்தா இல்லை, எப்படி வாசிக்கிறீங்க அது அவங்களுக்கு தெரியும், நமக்கு கஷ்டம். நம்ம ஹரக்கத்தை இல்லாமல் வாசிக்க மாட்டோம். ஹரக்கத்தெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது, ஆனால் அரபு மொழியில் இல்லை. ஹரக்கத்து யாருக்காக உருவாக்கப்பட்டது? அஜமியலுக்காக உருவாக்கப்பட்டது. ஹரக்கத்துன்ற ஒரு சிஸ்டம் ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் இல்லை, கலிஃபாக்கள் காலத்திலேயும் இல்லை, 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இல்லை. ஹரக்கத் போட்டு எழுதுற ஒரு பழக்கம் இல்லை. இப்போ தான் நம்ம ஹரக்கத் போட்டு எழுதுறோம். அரபியல் இப்போயும் ஹரக்கத் போட்டு எழுதுற இல்லையே, ஹரக்கத் போடுறதில்ல, ஹரக்கத் இல்லை. பெரும்பாலான அரபு நூல்கள் வந்து ஹரக்கத் இல்லாமல் தான் இன்னைக்கு. பிறகு இங்கே அரபு நாடு அல்லாத வேறு நாடுகளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது தான் ஹரக்கத்தை போட்டு ஃபத்தஹத்து கஸ்ரத்து எல்லாம் வந்து நாம் படிக்கமே. இதெல்லாம் அரபு மொழியிலே இல்லை, உண்மையிலே அதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் நொக்குத்தாவே இல்லை. அப்போ இது பாவா அதாவா அதாவான் எப்படி மதிக்கிறேன்னு அவங்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருந்தது. நமக்கு கஷ்டம், நமக்கு தெரியாது, நம்மளோட உலமாக்களுக்கு கூட தெரியாது அதை எப்படி வாசிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு நொக்தாவோட இருக்காது. ஆனால் அவங்க வாசிக்கக்கூடிய அரபு இதுதான் அந்த காலத்தில் இந்த அரபு லிபி. ஆனால் இங்கே பாருங்கள், இதை ஒழுங்கான முறையில் எழுதி காட்டிக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு தான் அங்கே எழுதி காட்டிக்காங்க. இதை எனக்கு வாசிக்கையில் அரக்கத்தில்லாம்
சரிதான். சில உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அரபு தெரியாதாக்கள். ஆனால் நுக்தா வைக்கிற சிஸ்டமும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைங்கிறது நாங்கள் பார்க்கணும். இந்த கடிதம் என்ன சொல்லிக்கணும் பாப்போம். நஸ்ஸுன் யுஹ்கி ரிசாலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ரா மலிக் அல் ஃபுர்ஸ். பாரசீக மன்னனான கிஸ்ரா மன்னனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி போட்டு தான் எழுதிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏதான் சொல்ல இந்த குர்ஆனை உது இல்லாமல் தொடலாமா அப்படி ஒரு இஷ்யூ கொண்டு வரதாங்க. குர்ஆனை உது இல்லாமல் தொடலாமா ஓதலாமாண்டா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்காத மன்னர்களுக்கு தானே குர்ஆன் வசனங்கள் எழுதி அனுப்பிக்கிறாங்க. கிஸ்ரா உது செஞ்சுட்டு அந்த கடிதத்தை படிச்சுப்பாரு. அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பண்ணது குர்ஆன் வாசகம் தானே. அப்போ உது அவசியம் இல்லை என்று சொல்பவர்கள் இந்த கடிதங்களை ஒரு ஆதாரமாக எடுப்பார்கள். குர்ஆனை ஓதுவதற்கோ படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ உது அவசியம் இல்லை அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. நீங்கள் விரும்பினா உதுவோடு இருந்து ஓதலாம், அது வேற விஷயம். அது பேணுதலுக்காக நாங்கள் செஞ்சு கொள்ளலாம், கடமை கிடையாது. ரசூலுல்லாஹ் எழுதின கடிதங்கள் எல்லாம் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அப்போ அதை கிஸ்ராவுக்கு நீங்கள் உது செஞ்சுட்டு படிங்கன்னு சொல்லி கடிதத்தில் எழுதி அனுப்பலாமா? சாத்தியம் இல்லை. எத்தனையோ பேருக்கு இது போயிருக்குது. ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ராவி. மகத்தான பாரசீகத்தினுடைய மன்னராகிய கிஸ்ராவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி கொள்வது. தண்ட பேருக்கு பின்னால் ஒரு பட்டம் பதவி ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வர்ணிப்பு. அப்படி அவங்க சொல்லி போடுறாங்க. சலாமுன் அலா மன் இத்தபஅல் ஹுதா வ ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு தான் சாந்தி உண்டாகும். வஷஹித அன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று, அவனுக்கு இணை இல்லை என்று சாட்சி சொல்பவர்கள். வான்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி எல்லாம் இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்லிவிட்டு வஅதூக, நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன். பிதுஆ இல்லா, அல்லாஹ்வினுடைய துஆவை கொண்டும். ஃபைன்னியான ரசூலுல்லாஹி இலன் நாஸ், நான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தூதராக வந்திருக்கிறேன். காஃபத்தன், ஒட்டுமொத்தமாக. லியுந்திர மன்கான ஹய்யன், உயிரோடு வாழ்கின்ற அத்தனை பேரையும் எச்சரிக்கின்றேன். வயஹிக்குல் கௌலு அலல் காஃபிரீன், இதை நிராகரிப்பவர்களுக்கு நான் என்னுடைய இந்த வார்த்தையின் மூலம் ஒரு அழுத்தத்தை சொல்லுகிறேன். எனவே ஃபஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஃபஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். தஸ்லிம் ஃபைன்ன உபீது ஃபைன்ன இஸ்முல் மஜூஸ் அலை. எனவே இந்த இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பழைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிற விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி கொண்டு போகிற இந்த கடிதம் எவ்வளவு தைரியமாக ஒரு அரசனுக்கு இந்த கடிதத்தை அவர்கள் அழகான முறையில் பிஸ்மி சொல்லி தந்த களிமாவை சொல்லி அழகாக எழுதியிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்களோட சொல்ல அவங்களோட காலத்தில் அவங்களோட கைப்பட எழுதப்பட்டது தான் இது. அவங்களோட எழுத்து இல்லை, எழுத வச்சு அவங்க அனுப்பின ஒரு கடிதமாக இது காணப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். நிறைய கடிதங்கள் நாங்கள் தேடினோம் என்றால் பார்க்கலாம். இதில் பாருங்கள், அந்த ஒஃபீஷியல் ஸ்டாம்ப் இருக்கு பாருங்கள் கீழே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒஃபீஷியல் ஸ்டாம்ப். ரசூலுல்லாஹ் இந்த முத்திரையை அடிக்காமல் கடிதங்களை அனுப்ப மாட்டார்கள். இதுவும் ஒரு கடிதம் தான், இது எங்களால் வாசிக்க முடியாது. இதை வாசிக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த துறையில் கல்வி கற்ற ஆக்கள் இருக்கிறாங்க, தொல்பொருளியல் துறையில். அப்போ அவங்களுக்கு இந்த எழுத்துக்கள் என்ன அளிக்கணும் வாசித்து எழுதி இப்போ மியூசியங்களில் வச்சிருக்காங்க இந்த கடிதங்கள். இது வேறொரு அரசனுக்கு எழுதப்பட்ட கடிதம், சரிதானே? முகௌகிஸுக்கு எழுதப்பட்ட கடிதம். நாங்கள் நேரத்தில் பார்த்தது கிஸ்ராவுக்கு எழுதப்பட்ட கடிதம். இது முகௌகிஸுக்கு எழுதப்பட்ட கடிதம். இது வேறொரு நாட்டுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கு. இதுவும் ஒரு கடிதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்பட்ட மற்றும் ஒரு கடிதங்களுடைய ஒளிப்படங்களை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். இப்படி ஏராளமான கடிதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இந்த தோலில் எழுதப்பட்டது, விலங்குகள தோலில் இங்க தொட்டு எழுதப்பட்ட கடிதங்கள். அழியாமல் இருக்குது. 1500 வருஷம் போயும் இந்த கடிதங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு கடிதம், அதில் கீழே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உத்தியோகபூர்வ முத்திரை எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதான் அந்த முத்திரை, அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரை. நன்றி அல்லாஹ் ரசூல் முஹம்மத், அல்லாஹ் ரசூல் முஹம்மத். நீங்கள் கீழிருந்து வாசித்தா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றதான் அதில் எழுதப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. ஆனால் அப்போ இவ்வாறான ஒரு சிஸ்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் அடித்து தேடினால் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை செய்தார்கள். அந்த கடிதம் மியூசியத்தில் இருக்கிற வீடியோ தான் இது. ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை உயிரோட்டமாக கற்றுக்கொள்வது. மதீனாவிலேயும் அப்படி ஒரு முத்துஹஃப், ஒரு பெரிய நூதன சாலை ஒன்று இருக்குது. ஹஜ் உம்ராவுக்கு போகிறவர்கள் இப்போ அதை பார்வையிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சீரா
நூதன சாதி தனியாக செஞ்சுக்கிறாங்க. அது என்ன எழுதிருக்கேன்னெல்லாம் சொல்லி அதை விளங்கப்படுத்துகிற வீடியோ தான் இது. இது ஒரு கடிதம் துண்டு துண்டாக கிழிந்த நிலையில் தான் இதை இப்போ வச்சு பாதுகாக்கிறாங்க. மொத்தமாக சேர்த்து வாசித்தா தான் வாசிக்கலாம். அந்த தோல் எழுதப்பட்டிருக்கிறதால அவை எவ்வாறு சிதைவடைஞ்சு காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அதில் நபித்துவ முத்திரை இருக்குது. அந்த முத்திரைக்கு பார்த்தீங்களா? அழியாமைக்கு அதான் நடந்த அற்புதம், பாதுகாக்கிறாங்க. ரைட். அப்போ இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் எழுதிய கடிதங்கள் என்பது அவருடைய நிர்வாகத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நூல் இப்னு ஸஹரியர் என்கின்ற ஒருவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதே போன்று அல் பிரூனி என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதிய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதிலே எல்லாம் அவங்க சொல்கிற குறிப்புகள், அரேபியர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னரே இலங்கையோடு வர்த்தக தொடர்பில் ஈடுபட்டிருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் இலங்கையோடு பிஸ்னஸ் செய்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட அந்த காலத்திலேயே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே இலங்கைக்கும் அரேபியாவுக்கும் இடையிலான தொடர்பு இருந்ததுங்கிறது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 10ஆம் ஆண்டு வரலாறு பாட புத்தகத்தில் இந்த புத்தகத்தினுடைய பேருக்கு இந்த அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்தினுடைய பெயரை போட்டு இப்னு ஸஹரியர் என்ற பெயரையும் போட்டு இலங்கை அரசாங்கத்தில் சிலபஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இலங்கைக்கு அரேபியர்கள் இந்த 15ஆம் நூற்றாண்டில் வந்தாங்கங்கிறதும், இந்த 6ஆம் நூற்றாண்டில் வந்தாங்கங்கிறதும், அவங்க இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தன்னோட புத்தகங்களில் எழுதினாங்கங்கிறதெல்லாம் பாட புத்தகத்திலே இருக்குது. இதில் மறக்கையில்லாத வரலாற்று நூல்களில் பதியப்பட்ட தகவலுங்கிறதால இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் முத்து மாணிக்கம் பதித்த மோதிரங்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அணிந்திருந்ததாக அஜாயிபுல் ஹிந்திலே ஒரு தகவல். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அணிஞ்சிருந்த ஒரு மோதிரம், அதில் இருந்த அந்த முத்து வந்து இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட முத்து. இலங்கை தான் அந்த காலத்தில் முத்துக்கு ஃபேமஸ். அப்போ அதனால தான் அவர்கள் சரந்தி பண்டிகைன்னு இதை அழைத்தார்கள், ரத்தின துபிப பண்டிகைன்னு அழைத்தார்கள். இங்கே தான் அந்த ரத்தின கற்கள் எடுத்துகிட்டு போகிறது அரபு நாடுகளுக்கு. அவை அப்படி அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரலாறுகள் மிகவும் நீண்ட வரலாறுகளாக இருக்கிறது. இந்த அஜாயிபுல் ஹிந்த், ஹிந்தண்டா இந்தியா, அரபுல ஹிந்தன்னு சொன்னால் இந்தியா, அஜாயிபுல் ஹிந்துங்கிறது இந்திய துணை கண்டத்தின் ஆச்சரியங்கள். அவருடைய வரலாற்று பயணம் ஒன்று செய்கிறார் இவர் இப்னு ஸஹரியர். அவருடைய பயணத்தில் கண்ட அற்புதங்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக அஜாயிபுல் ஹிந்த், இந்திய உபகண்டம் தானே, இந்தியாங்கிறது இந்தியா மட்டும் இல்லை, இந்திய உபகண்டம்ங்கிறது நம்ம இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்திய உபகண்டம். இந்த இந்திய உபகண்டத்தில் தான் கண்ட அத்தனை அதிசயங்களையும் ஒரு நூலாக தோற்றுகிறார். அதில் இந்த தகவலை எல்லாம் சொல்கிறோம். அப்போ அரேபியர்கள் அந்த காலத்திலேயே இஸ்லாத்தோடு அந்த இலங்கையோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு அறிய முடியுமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொடர்பாடல் என்கிற அந்த திறன் எவ்வளவு ஒரு பரந்து விரிந்த நிர்வாக திறனை கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். 9வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு பண்பு தான் மஷூரா. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது. இப்போ நாங்கள் பார்க்குறது நிபுணர்களை கலந்தாலோசித்தல். எந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிர்வாக திறமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை போல மஷூரா செய்யக்கூடிய ஒரு தலைவரை என்னுடைய வாழ்நாளில் நான் எங்கும் கண்டதில்லை. அந்த அளவுக்கு மஷூரா செய்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க மஷூரா செய்து தான் முடிவெடுப்பார்கள், தன்னிச்சையாக முடிவு செய்ய மாட்டார்கள். இது ஒரு நல்ல பண்பு. என்ற மஷூராவிலே பரக்கத்து இருக்கிறது.
எப்போது நாங்கள் தன்னிச்சையாக எடுக்கின்ற ஒரு முடிவை விட ஒரு குடும்ப விவகாரம் ஆகிக்கலாம். நாம் மட்டும் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போகாமல் வீட்டை மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து ஒரு கூட்டாக நாங்கள் ஒரு முடிவை எடுப்போமாக இருந்தால் அந்த முடிவிலே ஒரு பரக்கத் இருக்கும். நாங்கள் தன்னிச்சையாக எடுக்கின்ற சில முடிவுகளில் சில நேரம் பரக்கத் இல்லாமல் போகும். எனவே சேர்ந்து முடிவெடுப்பது, மஷூரா செய்து முடிவெடுப்பது என்பது ஒரு நல்ல பண்பு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த உஹது போராட்ட சம்பவம் அதுக்கு ஒரு சிறந்த ஆதாரம். உள்ளுக்கு போறாரையா வெளியில் போறையாங்கிற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கருத்தை விட்டு கொடுத்து நிபுணர்களுடைய கருத்தையே ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்ப விவகாரங்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவை தான் வலியுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை நீங்கள் மஷூரா செய்யுங்கள், அவருடைய பெண் குழந்தைகளுடைய விஷயத்திலே கூடுதலாக மஷூரா செய்யுங்கள் என்று சொன்னார். குறிப்பாக திருமணம் விஷயங்களில் பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற நேரம் கட்டாயம் தாய்மாரோட மஷூரா செஞ்சு தான் நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் தந்தை என்பதற்காக நீங்கள் முடிவெடுக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஆலோசனை தேடுபவன் வருத்தமடைவதில்லை, இஸ்திகாரா செய்பவன் நஷ்டமடைவதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆலோசனை தேடுபவன் வருத்தமடைவதில்லை, இஸ்திகாரா செய்பவன் நஷ்டமடைவதில்லை. டிசிஷன் மேக்கிங்கில் ரெண்டு முக்கியமானது, ஒன்று மஷூரா, அடுத்த இஸ்திகாரா. முடிவே எடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் இஸ்திகாரா, முடிவெடுக்கலாம் என்று கருதுகிற விஷயத்துக்கு மஷூரா. ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டு லோண்ட ஷூரா செஞ்சே ஆகணும் என்றால் முதல்ல மஷூரா செய்வோம், அப்பையும் ஒரு முடிவெடுத்துக்க இயலாதா இஸ்திகாரா. இஸ்திகாராவை தொழுகின்ற போது என்ன எண்ணம் உள்ளத்திலே வருகிறதோ அதனை முடிவாக எடுத்து நாங்கள் நிறைவேற்றுவது. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் சலாத்துல் இஸ்திகாரா. அதுக்கு ஓதுறதுக்குன்னு ஒரு துவா இருக்கிறது, ஒரு நீண்ட துவா இருக்கிறது. அந்த இஸ்திகாரா தொழுகையில் ஓதி விட்டு பிரார்த்தனை செஞ்சு விட்டு தொழும்போது என்ன ஐடியா வருதோ அதான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு 2 பிஸ்னஸ் வாய்ப்பு வந்திருக்குது, அல்லது 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது, அல்லது 2 திருமணம் பேசப்பட்டிருக்குது. இதில் ஃபைனல் பண்ணுறது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எந்த முடிவை எடுப்பது, இதில் சில சாதகங்களுக்கு, அதில் சில சாதகங்களுக்கு, இதில் சில பாதகங்களுக்கு, அதில் சில எது நான் எனக்கு பொருத்தமானதாக எடுக்கிறேங்கிறதுல மஷூரா பண்ணணும். முதல்ல பலருடைய ஆலோசனையும் எடுக்க, அப்பையும் திருப்தி வரலையா லாஸ்ட் ஆப்ஷன் இஸ்திகாரா. 2 ரகாத்தை தொழுவது, அந்த தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்வது, தொழுது முடிக்கின்ற போது என்ன ஐடியா வந்துச்சோ அதுதான் நம்மளோட ஐடியா. அந்த ஐடியாவை எடுத்து பின்பற்றுறது, அதில் பரக்கத்திற்கு சொல்லப்பட்டது. எனவே இன்னும் ஒரு ஹதீஸ் பைஹக்கியிலே வருகிறது, யார் ஒரு காரியத்தை செய்ய அதை நாடி கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து சரியான திசை காட்டப்படும். மஷூராவும் செஞ்சு இஸ்திகாராவும் செஞ்சுட்டோம்னா நமக்கு காட்டப்படுற திசை சரியான திசை தான். அதில் நம்ம சந்தேகம் கொள்ளப்படா, அது நல்ல டிசிஷன் எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கணும், அது அல்லாஹ்வோட பரக்கத்திற்கு. அதான் இவரது சொல்லப்படுற விஷயம். இந்த பத்ர் போராட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளில் நாங்கள் பத்ர் போராட்டத்தை படிப்பேன். பத்ருடைய தினம் வருது இன்ஷா அல்லாஹ், அதை படிக்கலாம். அதுக்கிடையில் பத்ர் போராட்டத்தில் வரக்கூடிய இந்த சம்பவத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பத்ர் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை முகாமிட்டார்கள். தன்னுடைய டெசிஷன், அவருடைய தனிப்பட்ட டிசிஷன் என்ன, ஒரு கிணத்தை சுற்றி தன்னுடைய முகாமை அமைத்து கொண்டார். ஒரு கேம்ப் அமைச்ச உடனே அங்கே ஒரு மனிதர் வருகிறார். அவர் சஹாபாக்களுக்கு பெருசாக தெரிய மாட்டுச்சு. ஒரு வயசான மனுஷன் ஹுப்பாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இந்த இடத்தில் தான் முகாமிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லை உங்களோட ஓன் டிசிஷனா, உங்களோட சொந்த முடிவா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இது அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது, என்னுடைய சொந்த டிசிஷன் தான், இந்த இடத்திலே தான் முகாமிட வேண்டும் என்பது. அப்போ ஹுப்பாப் இப்னு முந்திர் சொல்கிறார், அப்படின்னா உங்களோட டிசிஷனை நீங்கள் மாற்றுறது நல்லது. இந்த கிணறு வானா, நான் சொல்கிற கிணறு அடியே நீங்கள் போய் முகாமிடுங்க, மற்ற கிணறு எல்லாத்தையும் உடைச்சி விடுங்க, ஒரு கிணறு நீக்கப்படாது. நாம் ஒரு கிணறுக்கு போகணும், அந்த கிணத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கணும், மற்ற எந்த கிணறும் இருக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு ஆச்சரியமான முடிவாக இருந்துச்சு. இது ரசூலுல்லாஹ்க்கே தோணலை இந்த ஐடியா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் நியாயத்தை சொல்கிறாங்க. பத்ர் போராட்டம் ஒரு நாளில் முடியாது, 4-5 நாள் போகும் இந்த போராட்டம் முடியிருக்கு. போராட்டத்தில் எல்லோரும் டயர்டான, எல்லாருக்கும் தேவைப்படுறது பாலைவனத்தில் தண்ணி தான் பெருமதியான சாமான். இந்த ஏரியாவில் வேற எங்கேயும் கிணறு கிடையாது. நாம முகாமிட்டு இருக்கிற இந்த கேம்ப் அடிச்சுக்கிற இடத்துல தான் கிணறு. எதிரிகளுக்கு தண்ணி தேவைன்னாலும் இஞ்சாம்பரம் எல்லா கிணறையும் உடைச்சி விடுவோம், ஒரே ஒரு கிணறை மட்டும் வைப்போம், அந்த கிணறு நம்மளோட கண்ட்ரோலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வருவோம் என்று சொன்னாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆலோசனை. யுத்தம் என்றாலே ஹுதுவா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹர்பு ஹுதுஆ. யுத்தம் என்றால் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணி தோக்கடிக்கிறது தான். அங்கே நேர்மை, இந்த கிணறை உடைக்கலாமா, மக்கள் பலப்படுத்துகிற கிணறுலாம் யோசிக்கப்படாது. அல் ஹர்பு ஹுதுஆ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தம் என்பது ஸ்ட்ராட்டஜிக் பிளான்.
பிளான் பண்ணி தான் தோக்கடிக்கலாம். சும்மா நாம் அங்கே பார்க்கல. யுத்தம் பண்ண தான் யுத்த தர்மம் தான். அதுக்கு அங்கே மற்ற தர்மங்கள் அங்கே வேலை செய்யாது. யுத்த தர்மங்களை மட்டும்தான் பேண வேண்டும். இப்போ சிலதாரசமர்கள் அந்த ஆலோசனையை கேட்டு உடனே எல்லா கிணறையும் உடைச்சி தரமட்டமாக்கி போட்டு ஒரே ஒரு கிணறு, பத்ர் கிணறு நிலைக்கப்பட்ட அந்த கிணறு, அதுக்கு பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ் முற்றுகை கொடுறாங்க. அந்த தங்களோட கண்ட்ரோலில் வருது. அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் எதிரிகள் விரும்பிய விரும்பாமலோ இங்கே பக்கம் வந்து போக வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது, தண்ணி எடுக்கிறதுக்காக. பிறகு போராட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட், அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த பத்ர் கிணறு தான் ரசூலுல்லாஹோட வெற்றிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால். பாருங்கள், அங்கே ரசூலுல்லாஹ் சொல்லல, எங்களுக்கு தெரியாதா எங்கே கேம்ப் அடிக்கணும் பண்ணி நீங்களாம் வந்து சொல்லணும், அப்போ நாங்கள்லாம் யார் வருவா என்று கேட்கல ரசூலுல்லாஹ் அழகாக கேட்குறாங்க. ரைட், ஓகே, எந்த சொந்த டிசிஷன் தான், மாற்றலி மாற்றுவோம், பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளோ அழகாக நியாயத்தை கேட்குறாங்க, அவங்களோட ஆலோசனை கேட்குறாங்க, அதன்படி செயற்படுத்தணும்னு நினைக்கிறாங்கிறது ஒரு பெரிய அவங்களுடைய நிர்வாக திறனை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பத்ர் கைதிகளுடைய விஷயத்திலும் இதே மாதிரி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவு வேறு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து ஆலோசனை கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரிந்தால் எப்படி டிசிஷன் எடுப்பாரு. அவர் சொன்னார், எல்லாரையும் முடிக்கும், கைதிகள் எல்லாரையும் கொலை செய்வது தான் என்னுடைய தீர்ப்புன்னு சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, இவங்க பிற்காலத்தில் இவங்களோட குடும்பம் இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரலாம், இவர்களை நாங்கள் இழப்பீடை பெற்றுக்கொண்டு நாங்கள் அனுப்புவோம். இழப்பீடும் கிடைக்காவிட்டால் அவர்கள்ட்ட கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலை பெறலாம் என்ற சிஸ்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அந்த ஆலோசனையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் நல்ல ஆலோசனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அவர் இவ்வாறு தன்னுடைய டிசிஷனை முழுமையாக எடுக்கக்கூடிய நிர்வாக அதிகாரம் கொண்ட பிரதேசங்களில் கூட, இடங்களில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பலத்தை காண்பிக்க விரும்பவில்லை. மாற்றமாக சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்டுத்தான் தன்னுடைய எந்த ஒரு நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு நடைமுறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 10வது வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 90% அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே 90க்கும் அதிகமான சந்தர்ப்பங்களிலே நான் வயலண்ட் தீர்மானங்களைத்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். வன்முறையற்ற தீர்மானங்கள், வன்முறையற்ற முடிவுகளைத்தான் அவர்கள் நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். சில நிர்பந்தமான சூழலிலே, தவிர்க்க முடியாத சில கட்டங்களிலே வன்முறையைத்தான் தீர்வாக்க வேண்டிய சில கட்டங்கள் வரும். அந்த கட்டங்களில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம், கைதிகள், தண்டனை என்கின்ற ஒழுங்குக்கு சென்றிருக்கிறார். அது மிக சொற்பம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அவ்வாறு அவர்கள் சென்ற அந்த விடயங்கள் மிக சொற்பமாக இருக்கிறது. பெரும்பாலான நேரங்களிலே அவர்கள் மன்னிப்பு, கருணை, வன்முறை இல்லாத வழிமுறைகள் என்கின்ற வழிமுறைகளைத்தான் கையாண்டு. பத்ர் கைதிகள் விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஒரு வன்முறையான தீர்மானத்துக்கு போவார். ஆனால் பனு கைனுகாவுடைய பிரச்சனையில் வன்முறையான ஒரு தீர்மானத்துக்கு எடுக்க வேண்டியிருந்தது. இல்லாட்டி அவங்க இன்னும் துரோகம் செஞ்சால் இஸ்லாமே பூண்டோடு அழிஞ்சு விடும். ஏன்னா அவங்க மதீனாவுக்குள்ளே இருக்கிறார்கள், உள்ளிருந்து அழிப்பவர்கள், அது டேஞ்சர். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கே எடுத்த தீர்மானம் கொஞ்சம் வன்முறை கலந்ததாக இருந்தது. இங்கே வன்முறை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வாறு தான் இருந்தார். குறைஷிகள் எவ்வளவு ஒடுக்குமுறைகளை செஞ்சார், அடித்தார்கள், ஏசினார்கள், அழுகின குடல்களை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ்வின் மேனியிலே கொட்டிவிட்டு சென்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் வருவாங்க, கெஞ்சுவாங்க, எங்களுக்கு மாறி அடிக்கிறதுக்கு அனுமதி தான். ரசூலுல்லாஹ் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஃபாத்திமா பின் கத்தாபுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் நியமிக்கப்பட்டதுன்னு சொன்னேனே, அவர் ஒரு அடிமை. அவருக்கு என்ன செய்வாங்க, அவர் வேலை செஞ்சது ஒரு பெண்ணுட்டு தான், எஜமானி பெண். அவள் என்ன செய்வா, அவர் வேலை செஞ்ச ஒரு கொள்ளன் பட்டறையில் ஒரு இரும்பு கதிரை அல்லது ஒரு இரும்பு கட்டில், அது கீழே நெருப்பை போட்டு மேலே அவரை வளர்த்தாட்டி விட்டு போவான். அப்போ அவரோட முதுகு அந்த நெருப்புல சுடுபட்டு உருகி அவருடைய கொழுப்பு கரைந்து அந்த நெருப்பை அணைக்கும் என்று வருது. எப்படி தண்டனை, முதுகு அப்படியே உருகி அந்த சூட்டில் அந்த கொழுப்பு உருகி அந்த நெருப்பு அணைக்கும். அப்படி எனக்கு தண்டனை செஞ்சான். அவங்க காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலத்தில் ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி கேட்டாங்க, உங்களோட முதுகை நான் பார்க்கணுமேன்னு சொன்ன நேரம் அவர் தன்னை ஷர்ட்டை கலட்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த முதுகை காட்டுவார். பிற்காலத்தில் அந்த தழும்பு இருந்தது, மௌத்தாவும் வரைக்கும் இருந்துச்சு அந்த தழும்பு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக அழுதுட்டாங்க அவருடைய முதுகை பார்த்து. இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படவில்லையே, அல்லாஹ் தஆலா உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் அழுது கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள், இவ்வளவு அநியாயத்தை கண்ட ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வுக்கு கீழே
அந்த சால்வையை மடித்து வச்சு அந்த கௌபார நிழலில் படுத்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த மனிதர் இவர் மட்டுமில்லை, ஒரு டீம் வருது, எல்லாரும் இந்த அடிமைகளாக இருக்கிறார்கள், அடி வாங்கி ஏழாமல் இருக்கிறார்கள். வாராங்க அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் அலாத்தது ஊனனா, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீங்களா? இப்படியே நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் உதவி தேட மாட்டீர்களா? இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே. பிலால் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியும், எப்படியான ஒரு உமையா இப்னு ஹலஃபினுடைய அடிமையாக இருந்தவர் தான் பிலால் இப்னு ஹபஷ். பிலால் ரலியல்லாஹு அவர் தெரியும், சுடு மணலில் பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில் வச்சு போட்டு போயிடுவாங்க. நமக்கு இந்த வெயிலில் சும்மா காலால் நடக்கிறதுக்கு இயலாமல் இருக்கு, சப்பாத்தி இல்லாமல் நடந்து பாருங்க, ஒரு 2 ஸ்டெப் வைக்கலாம். அந்த பாலைவன மணலில் வெறும் மேலோட நிலத்தில் போட்டு மேலே பாறாங்கல் கடையும் தூக்கி வச்சு அசையை மேலே ஆடை மேலே அந்த வெயில்ற சூடு, பாறாங்கல்ற சூடு எப்படி இருந்திருக்கு. இதையில் தாங்கி கொண்டு இஸ்லாத்தை விடாமல் அஹதுன்னு மட்டும் சொல்லி கொண்டிருந்தவர் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட ஒரு ஈமான் உறுதி அவங்கள்ட்ட இருந்த உறுதி, எதையுமே விட்டு கொடுக்கலையே. அப்போ அப்படி அந்த கடுமையான தண்டனைக்குட்பட்ட சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க மக்கா கால பகுதியில், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அதுவா செய்ய மாட்டீங்களா, எங்களுக்காக பிரார்த்திக்க மாட்டீங்களா, எங்களுக்காக உதவி தேட மாட்டீங்களான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாமே, ஓ நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அப்படி கூட சொல்லுங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது, இதைவிட அவர்கள் கடுமையான கஷ்டங்களை அனுபவித்தார்கள், அவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள், அவர்களுக்கு ஒரு குழி வெட்டப்படும், அந்த குழியிலே அவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள், நடுமண்டையிலே அவர்களுக்கு ஒரு வாழ் வைக்கப்படும், 2ஆக பிளக்கும் வரையில் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை. நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், நீங்க அவசரப்படுறீங்க, தவ்வான்னு அப்படித்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படித்தான், இதான் இயல்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் செங்கம்பலங்கள் விரிக்கப்பட்டு உங்களுக்கு தவ்வாவினுடைய வாயில் திறந்து தரப்பட்டு எல்லாமே உங்களுக்கு சுகபோகமாக கிடைக்கும் என்று நீங்க எதிர்பார்த்து இந்த மார்க்கத்துக்குள்ள வரக்கூடாது. மார்க்கத்துறை இயல்பு இதுதான். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. வன்முறையான தீர்வு வச்சுடுறேன், ஏன் ரெடியா நாளைக்கு அடிப்போம்னு சொல்லல ரசூலுல்லாஹ். பொறுமையானீங்க. இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லி அனுப்பல, கடைசியில் சுபசோபனம் சொல்லி அனுப்புறாங்க. இந்த கஷ்டம், இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை ஒரு காலத்தில் எதை தெரியுமா கொண்டு வரும் எங்களுக்கு சொன்னார்கள். சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் யமன் 2 நகரங்கள் தான் இந்த சன்ஆவும் ஹதரமௌத், 2 தொங்கல். இந்த 2 பகுதிக்குள்ள ஒரு பெண் நடு இரவுல அல்லாஹ்வை பற்றி அச்சம் மாத்திரமே கொண்டு வேறு எந்த அச்சமும் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடி திரிகின்ற ஒரு காலம் வரும், எங்களுடைய இஸ்லாமிய ஆட்சி வரும், அதுக்கு நீ அவசரப்படாமல் பொறுமையாக இரு என்று சொன்னார். இன்றைக்கு பாருங்கள், இலங்கையில் ஒரு மருத்துவருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. இரவு நேரத்திலே போகிற ஒரு பெண் பாதுகாப்பு இல்லாமல் அவள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு பெண் தட்டத்தனியாக அல்லாஹ்வுடைய அச்சம் மாத்திரமே உள்ள ஒரு அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் அவள் நடமாடி திரிகின்ற சுதந்திரமான ஒரு ஆட்சி வரும். வந்தது, இஸ்லாமிய ஆட்சி அப்படித்தான் இருந்தது. யாருக்கும் எந்த பயமும் இருக்கவில்லை, வழிப்பறி கொள்ளையர்களை பற்றி அச்சம் இருக்கவில்லை, இப்படியான பலாத்காரங்களுக்கு அங்கு இடம் இருக்கவில்லை, கடுமையான தண்டனைகள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருந்தது, நல்ல ஒரு நிர்வாகம் இருந்தது, யாருக்கும் பாரபட்சம் இல்லாத நீதி கிடைத்தது, குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான இடங்கள் அங்கே இருக்கவில்லை. அப்படி ஒரு ஆட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து காட்டினார், இந்த உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு ஆட்சியை. அதனால தானே மகாத்மா காந்தி கூட தன்னுடைய கருத்திலே சொன்னார், இந்த உலகத்துக்குள்ளே நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா இருந்தால் கலீஃபா உமருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இந்த உலகத்துக்கு மீண்டும் வர வேண்டும் என்று எத்தனையோ மேற்கத்திய அறிஞர்கள் எழுதியதை ஏன் இந்த வரலாற்றை படித்ததனால் தான். அப்படிப்பட்ட ஒரு நீதியான ஆட்சி வரும், எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லித்தான் அவர்களை அனுப்பினார்களே தவிர வன்முறையை கையில் எடுக்குமாறு அவர்களை சொல்லவில்லை. நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க என்று சொன்னார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா பெரும் வீரர். நான் நினைக்கிறேன் அவருடைய வீரத்தை பற்றி சொல்வார்கள், ஒரே நேரத்திலே பல பல மனிதர்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பெரும் வீரராக அவர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலாவை கண்டாலே மதீனா சமூகம் நடுங்கும், மக்கா சமூகம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரர். ஹிஜ்ரத்து போகும்போது எல்லாரும் ஒளிச்சொலி சொல்லுவா போனேன், ரசூலுல்லாவே எப்படி போனேன், ஹிஜ்ரத் ஒளிச்சு தானே போனேன், யாருக்கும் கண்ணுக்கு படாமல் ரகசியமாக கண்ணில் மண்ணை தூவிட்டு போனதானே ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்து போன அப்படி இல்லை, அவர் போன ஸ்டைலே அவர் போய் மக்காவுல எல்லாரையும் கூப்பிட்டார், எல்லா தலைவரும் அவர் வீரத்தை பாருங்க.
அந்த கட்ஸ் எப்போ வரும் தெரியுமா? ஈமான் இந்த மட்டும் தான். இது இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு படை வீரனுக்கும் இந்த கட்ஸ் கிடையாது. இந்த கட்ஸ் யாருக்கு வரும்? இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ போராட்ட இயக்கங்கள் கழுத்திலே சைலண்ட் குப்பிகளோடு தான் போராட்டத்துக்கு போவார்கள். ஏன் தைரியம் இல்லை. நமக்கு ஒரு ஆபத்து என்றால் சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்கேயாவது சஹாபாக்கள் தற்கொலைக்கு முயற்சித்ததாக இருக்கா? போராட்டங்களில் வீரமரணம் தான், அங்கே வேற ஒன்றுமே கிடையாது. அந்த போராட்டம் இல்லை, ஈமான் விளைவு தானே. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து போன சம்பவத்தை பாருங்கள். அவர் போய் தன் வாளையும் தூக்கிட்டு போய் மக்கா குறைஷி காபிர்கள் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாழை தூக்கி இப்படி முன்னுக்கு வச்சு போட்டு சொன்னார், நான் நாளைக்கு ஹிஜ்ரத்து போவேன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவேன், எல்லா உடைமைகளையும் எடுத்துட்டு போவேன், யார உம்மாக்கு புள்ள தேவையில்லையோ, இப்படிதான் சொன்னார். இந்த வாசகத்தை தான் சொன்னாரா? எந்த வாசகம் தான் அவரோட வாசகம். யார உம்மாக்கு புள்ள தேவையில்லையோ, யார பஞ்சாதிக்கு புருஷன் தேவையில்லையோ, யார பிள்ளைக்கு வாப்பா தேவையில்லையோ, நாளைக்கு என்ன தடுத்து பார்க்கட்டும் சொன்னான். என்ன வீர் வாழையும் எடுத்துட்டு போய் வச்சு போட்டு சொன்னான், நான் இப்படிதான் நாளைக்கு ஹிஜ்ரத்து போவேன், என் உடைமைகளையும் எடுத்துட்டு போவேன், யாருடைய தாய்க்கு புள்ள தேவையில்லையோ, யாருடைய மனைவிக்கு கணவன் தேவையில்லையோ, யாருடைய பிள்ளைகளுக்கு தந்தை தேவையில்லையோ அவன் வந்து தடுத்து பார்க்கட்டும் சொன்னான். யாருமே வரல உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்க்கிறது, சும்மாவும் நான் ஹிஜ்ரத். அப்படிப்பட்ட வீரர் இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே யுத்தம் செய்ய சஹாபாக்களை தூண்டவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறையை தூண்டவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சஹாபால் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பாருங்க, முஸ்லீம்ல வர சம்பவத்தை அபூதர், இதோட முடிப்போம். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்குள் ஒரு வன்முறையாளன் வந்து என்னை வெட்டுவதற்கு வாளோடு வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் நாயகமே? அப்பையும் நான் பார்த்துட்டு ஆயிக்கணும் கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் வாளினுடைய பிரகாசம் உன் கண்ணை கூச செய்யும் என்றால் தலையை போத்திட்டு அவன் வெட்டும் முறைக்கு. ஹதீஸ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அந்த அடக்குமுறையாக உன்னை வெட்ட வந்தவன் கண் கூசுதண்டா, தலையை மூடிக்கொண்டு என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறை இல்லாத தீர்வுகளை சொன்னார்கள். அவன் கொண்டவன் ஒண்ட பாவத்தையும் அவண்ட பாவத்தையும் அள்ளிட்டு போவான், நீ அமைதியாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறையை தூண்டாத ஒரு நடவடிக்கைகளை தான் இந்த மக்கா கால பிரிவு முழுவதும் செய்தார். ஆனால் மதீனாவில் அது சாத்தியம் இல்லாமல் போகும். ஏன்? அது ஒரு அரசாங்கம். அரசாங்கத்தை பாதுகாப்பதாக இருந்தால் கட்டாயம் ஒரு மிலிட்டரி வேண்டும், இல்லாவிட்டால் உடனே வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. எனவே தற்காப்புக்காக ஒரு மிலிட்டரி அவர்கள் செய்தார்கள். ஒரு மேற்கத்திய ஆய்வாளர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த எந்த ஒரு போராட்டமும், அப்படிதான் சொல்றாங்க, எந்த ஒரு போராட்டமும், that is not an offensive war, all are defensive wars என்று அவர் சொல்லுகிறார். எந்த ஒரு போராட்டமும் தாக்குதல் போராட்டங்கள் அல்ல, அனைத்தும் தற்காப்பு போராட்டங்கள். மற்றொரு போராட்டம் கூட தாக்குதல் போராட்டம் கிடையாது, அது ஏற்கனவே இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவர்களாக போய் எந்த ஒரு ஊரையும் ஆக்கிரமிக்கவில்லை, அவர்களாக போய் எந்த ஒரு யுத்தத்தையும் தொடக்கி வைக்கவில்லை. அதுக்கு முன்னால் பின்னால பல காரணங்கள் நடந்திருக்கு. அதுதான் ஒரு யுத்தத்துக்கு நிர்பந்தமாக இழுத்து சென்றதே தவிர போரை அவர்கள் ஒரு ஆயுதமாக கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பல சம்பவங்களில் பார்க்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லி, இந்த 10 விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நிர்வாகத்திறன் ஏற்கனவே 5, இன்றைக்கு 5 நிர்வாகத்திறன்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னும் முடியல, இன்னும் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகத்திறன்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலும் நாங்கள் இதை பற்றி யோசிப்போம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ற ஒரு தலைப்பு, அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொண்டார் என்ற தலைப்பும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போராட்டம் வருகிறது 18வது தினத்திலே, நாங்கள் அதனை 17வது தினத்தில் அதனை படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது பற்றிய வரலாறுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய அறிவையும் மேம்படுத்தி ஹயாத்தையும் தந்தால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தேடி கற்றுக்கொள்வோம். இதனூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே இந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.